ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரில் மிஷின் தான் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் இயங்கக்கூடிய கார்லெஸ் ட்ரில் மிஷின் தான் இது. இதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஐசோம் பிராண்ட். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 வருது. வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பேக்கேஜ் வந்து இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா உள்ள வச்சு எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா பாக்ஸில் காட்டாச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பாக்ஸு. வாங்க இது வந்து ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்ன வகையான டூல்ஸ் இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி வாங்க உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பாக்ஸில் ஓப்பன் பண்ண உடனே ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் மேலே இப்படி தான் வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா இதை படித்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இன்னொன்று நம்ம பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு சார்ஜ் போகிறதுக்கு 12 வோல்ட் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது 12 வோல்ட் அடாப்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஒயர் கொடுத்துருக்காங்க. 2-3 மீட்டர்ஸ் இருக்கும். நீங்கள் தூரத்தில் சார்ஜ் பண்ணிக்கலாம். 2 லித்தியம் அயன் பேட்டரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரீசார்ஜபிள் பேட்டரி தான். நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 டைப் வந்து ஸ்க்ரூ பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து லாங் பிட்ஸு. இது வந்து நம்ம ஜன்னல் கதவு எல்லாத்துக்குமே ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நல்ல மெட்டலில் தான் பண்ணியிருக்காங்க. ஹெவியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 டைப் ஸ்க்ரூ பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 3 டைப் வந்து பார்த்திங்கன்னா உட்டில் போடுற மாதிரி, 3 டைப் வந்து இரும்பில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே எடுத்து ட்ரில்லெல்லாம் பண்ணி பார்த்தேன். நல்லாவே பண்ணது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் தைரியமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ட்ரில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து ட்ரில் பண்ணி பார்த்ததில் இது செட் ஆகலை. பாக்ஸ் உள்ளே போட்டு யூஸ் பண்ணும்போது சும்மா உருவிட்டு வந்துடுது. இது யூஸ் இல்லை, அது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 வகையான பாக்ஸ் டூல் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே யூஸ் ஆகுது. நல்லா ஹெவியாகவே இருக்குது. இதில் நாங்கள் ஹெவி யூஸ் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 வகையான ஸ்க்ரூ பிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சின்ன பிட்ஸு. இதுக்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து மிஷினில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஒரு யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான். அடுத்து மிஷின் எடுத்து பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. இதான் பார்த்திங்கன்னா மிஷின். இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க சுவிட்ச் பார்த்திங்கன்னா வந்து ட்ரில்லுக்கு தனியாக, ஸ்க்ரூ பிட்ஸுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 mm ட்ரில் சிப் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் ஃபார்வர்டு 2 சுவிட்ச் இருக்குது. ஸ்பீடு கண்ட்ரோலரும் இதிலேயே இருக்குது. அதனால் எப்படி எந்த ஸ்பீடு வேணும் கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி போட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா பேட்டரி போட்டு ஆன் பண்ணி பார்த்தா நல்லாவே சுற்றுது. ஹெவி யூஸ் வந்து இது யூஸ் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நார்மல் யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹெவியெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஹெவி யூஸ் பண்ணலாம். நான் எப்படி போட்டு காட்டுற கடைசியில் 10 mm செக் கொடுத்துருக்காங்க. கையில் நம்ம பிடிச்சிக்கிட்டு ரன் பண்ணாலும் நம்ம மிஷின் வந்து ரன் ஆகலை. ரொம்ப இதாக தான் இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா லுக்காகவே நல்லா ஹேண்டியாக இருக்குது. சின்னசாக வெயிட்டு நல்லா ஹெவியாகவே இருக்குது. வாங்க இப்போ வந்து வுட்டில் வந்து ட்ரில் பண்ணி பார்த்துடலாம். வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ட்ரில் பண்ணுது. நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பவராக இருக்குன்ட்டு. நல்லா எவ்வளோ அழுத்தம் கொடுத்தா நல்லா இறங்குது. வாங்க இப்போ எப்படி இதுன்னு பார்த்துருவீங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நான் போடுறேன்ட்டு. நல்லாவே வுட்டில் நல்லாவே ட்ரில் பண்ணுது. வுட்டுக்கு நீங்கள் போகிறத அதிகம் யூஸ் பண்ணுவீங்களா இருந்தால் வாங்கலாம். இது வுட்டுக்கெல்லாம் நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. வுட்டுக்கு ஓகே தான் சொல்லலாம். இது வந்து வுட்டு கொடுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற கதவோட ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணதான்னு பார்த்தோம். நல்லா பவராகவே வந்து லூஸ் பண்ணது யூஸ் பண்ணது. இது கதவு ட்ரில் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். கதவு ஸ்க்ரூ பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். நல்லா பவராகவே இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதாவது டார்க் மேட் யூஸ் பண்ணுறதுனால தான் சவுண்டு வந்துச்சு. கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்க்ரூ இறங்குதான்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு பண்ணி பார்த்தோம். நல்லாவே ஸ்க்ரூலாம் இறங்குது. நீங்கள் ஸ்க்ரூ இறங்குறதா இருந்தாலும் இது யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். நீங்கள் இதை நார்மல் யூஸ் தான் பண்ணுவீங்க, நான் எங்கேயும் வெளியில் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா வாங்கலாம். ஹெவி யூஸ்க்கு ஒர்க் ஆகாது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.